ஒரு நோய் வந்தால் நாம் ஒரு மருத்துவத்தை நாடுகின்றோம். ஆனால் நாம் நாடக்கூடிய அந்த மருத்துவம் நமக்கு எந்த அடிப்படையில் நிவாரணம் தருகின்றது என்பது குறித்த புரிதல் முதலில் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்பாட்டில் செயல்படக்கூடியதாக இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மருத்துவமும் மனித சமுதாயத்திற்கு பொதுவாக தேவைதான். ஆனால் அதில் தனிப்பட்ட நமக்கு எது பொருத்தமான மருத்துவ அணுகுமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தானே. அது முக்கியம்தானே. அதற்கு நமக்கு நம்முடைய உடல், சக்தி உடல், மனம், இன்னும் நம்முடைய முழு அமைப்பை பற்றிய, அவைகள் இயங்கும் தன்மைகளை பற்றிய, அவைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பற்றிய சில அடிப்படையான புரிதல்கள் அவசியம் தேவை. அப்போதுதான் நாம் நமக்கான சரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அல்லது உண்மையில் நம்முடைய பிரச்சனைக்கு மருத்துவமே தேவைதானா, அல்லது சில வாழ்வியல் மற்றும் உணவு முறை மாற்றங்களை செய்தாலே போதுமா என்பதையெல்லாம் நாம் தீர்மானித்து கொள்ள முடியும். அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் கல்வியை கற்ற ஒருவருக்கு மேற்சொன்ன இந்த புரிதல்கள் எல்லாம் முழுமையாக இருக்கும். அவர் மருத்துவம் சார்ந்த ஒரு தற்சார்பில் இருக்க முடியும். மருத்துவ தற்சார்பு என்பது உண்மையில் மிகப்பெரிய தனி மனித மற்றும் குடும்ப பாதுகாப்பு என்பதை நாம் உணர வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவம் என்பது ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது. உண்மையில் அது கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நமக்கு எந்த நிவாரணங்களையும் தராமல் இருந்து விடுவதும், நம்முடைய பிரச்சனைகளை இன்னுமே தீவிரப்படுத்தி விடுவதும் தான் இங்கே முக்கியமான உண்மையான பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு நோய்க்கு ஒரு மருந்து, அந்த மருந்தினால் ஒரு புதிய நோய், அந்த புதிய நோய்க்கு இன்னொரு புதிய மருந்து, அதனால் இன்னொரு நோய் என்ற அழிவு சங்கிலியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிக்க வைத்து கொள்ளக்கூடாது என்பதில் நாம் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும்.